வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி. முதல்ல ஐயா கிட்ட இருந்து போகணும், சரிங்களா? ஐயா ஒரு உரையாடை பகுதியில் ஒரு வழிபாடு தலம் கட்டிருக்காரு இல்லையா, கடலூரில். அதுக்கு பேர் என்ன? சத்திய ஞான சபை. ஞான சபை. அது எப்படி சொல்லுவார்னா, ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அதில் உள்ளிருக்கும் மொழியே கடவுள். அதுதான் ஞானாகாச நடனம், அதுதான் நடராஜர், அதுதான் திருக்கூத்து. தெருக்கூத்துன்னு சொல்றீங்களா? தப்பு. திருக்கூத்து அதான் நடனம். இப்போ என்ன சொல்றாரு, நம்ம என்னங்க சொல்றோம்? ஆடி. இவ்வளவு விளக்கமும் இந்த ஆடியை தான் சொல்றேன். ஆடி மாசம் அமாவாசையா ஆடி மாசங்கிறது இதுதான் நான் சொல்றேன். இந்த மக்கள்கிட்ட தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே ஒரு புரியல. ஆடினா என்னன்னு முதல்ல தெரியல. மக்களுக்கு தெரியும் ஆடின்னு, மாதங்கள்ல வர ஆடின்னு தெரியும். ஆடி என்னங்கிறது கேள்வி தப்பு. ஆடினா யாரு, அதான் கேள்வி. நம்ம சந்தோஷம் எப்படி வருது? ஆடினா யாரு, அதான் கேள்வி. இந்த ஆடினா என்னன்னு தெரியல. அது தெரியாம இவங்க வழிபாடு பண்றாங்க. பெரிய லைட்டு கீட்டா போட்டுட்டு சோறாக்கி தின்னுட்டு சாமி கும்பிட்ற, சரக்கு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. இது அது திருக்கூத்து, இது தெருக்கூத்து. திருக்கூத்தை தெரிஞ்சுக்கிடான்னு சொன்னா நான் காலகாலமா உழைக்கிறோம். ஏன்னா ஆனா அந்த ஆடி மாசம் மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்பதான் வழிபாடு. இப்ப இவ்வளவு நாள் உழைச்சிட்டே இருந்தா இந்த ஆடி யாருன்னு தெரியாது. இந்த மாதங்களை எடுத்தாவே ஞான அடையிற வழி அது. சித்திரை, வைகாசி எல்லாம் எடுத்துக்க. ஒண்ணுக்கும் வைகாசி, வைநாசி, நாசியா, இந்த மாதங்களை பங்குனி, பங்கு நீ அதுக்கு பாதி பாதி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்து வகுத்து கொடுத்துருந்தோம். இந்த ஆடின்னா சிறப்பு வாய்ந்த எதுக்கு? ஆடி அமாவாசை. இந்த ஆடியை பத்தி, இந்த நடராஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த ஒரு மாசம் மட்டும் அந்த வழிபாடு கொடுக்கணும். அந்த நேரத்தில் நீ சுபகாரியங்களை எந்த இது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வகுத்து கொடுக்குறாங்க. ஆடினா என்ன அதான் தெரியல. எப்பவுமே ஆடிக்கிட்டு இருக்கிற, எப்பவுமே அந்த நடனத்தை ஆடிக்கிட்டே இருக்க. எப்பவுமே அவன் ஆட்டம் முடிஞ்ச ஓட்டம் க்ளோஸ் சொல்றாங்க இல்லையா? ஓட்டம் நின்றா ஓட்டம் அவுட்டு. எப்பவுமே ஆடிக்கிட்டே இருக்கிறவன் பேரு தான் ஆடின்னு உங்களுக்கு வகுத்து. அதுதான் நம்ம ஐயா சொல்றாரு. திருக்கூத்து நடனம் ஆடுறதால நடராஜர் எல்லாமே அதை சொன்னாங்க. இவர் எதை குறிப்பிடுறாரு? அதை எதை சொல்றாரு? ஆன்ம பிரகாசமே ஞான சபை சொல்றாரு. அது உள்ளிருக்கு ஒளிதான். அதுதான் நடராஜர், அதான் திருக்கூத்து, அதான் எப்பவுமே ஆடிக்கிட்டே இருக்காண்டாங்கிறது. எதை சொன்னாங்க, எப்படி பகுத்து கொடுத்தாங்க, ஆடின்னு எதை சொன்னாங்க, அது தெரியாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஆடி அதை கும்பிடணும், அதை கும்பிடணும், தப்பு தப்பாக போறாங்க. படிங்க, எல்லாரும் என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் பழைய என்ன 1,00,000 ஆண்டுகள் இது இருந்து அது இருந்து சிம்பிளா கொடுத்துருக்கானுவா ஆடின்னு. அது தெரியல. எவ்வளவு விளக்கத்தை சொல்றாரு. ஆன்ம பிரகாசம் கிடையாது. ஆன்ம பிரகாசத்தில் இருக்காருங்கிற ஆடி
ஆன்மா எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அதாவது இந்த ஆடி எப்படி உருவாகும், அந்த ஆடி எப்படி பார்க்கணும், ஒரு மாதம் மட்டும் அந்த ஆடி நினைச்சுக்கிட்டு இருந்தாவே, உண்மையை நினைச்சிட்டு அந்த ஆடியை பார்த்துடலாம். அந்த ஒரு மாசம் யார் நிக்கிறா? யாரு எந்த வேலையை விட்டுட்டு அவன் அந்த இறைப்பணி மட்டும் செய்யறவங்க ஆடி கண்டிப்பா பார்த்துருவான். ஆடி மாதம் எப்பயுமே ஆடிக்கிட்டு இருக்கிறதால ஆடின்னு சொல்லி உங்களுக்கு வகுத்து கொடுத்து, அதனால தான் எந்த வேலையும் யார் எந்த இதுவும் செய்யக்கூடாது, இறை வழிபாடு மட்டும் சொன்னார். ஐயா தான் ஒரு படி மேலே போய் சொல்ற, அது ஆன்மாடா, ஆன்ம பிரகாசம் தான் அங்கிருந்து வர்ற, அதனால தான் நான் எல்லா பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, பொங்கொண்டே இருக்கு. எப்பயுமே ஆடிக்கிட்டு இருக்க அவனை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதம் முழுவதும் அமாவாசை வரைக்கும் நீ ஆடி நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த ஆடியை வந்து அந்த ஆன்ம பிரகாசத்தை, ஆன்மாவை, இறைவனை நீ ஒரு மாதம் நீ உழைச்சாலும் ஒரு மாதம் எங்கே வரணும், ஆடியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆடி தான் அப்பெருஞ்சோதி, ஆடி தான் எல்லாமே. எங்க நிக்குது, எங்க போகுது, எவ்வளவு படிச்சது, ஐஏஎஸ்ங்கிறான், அதுங்கிறான், ஆடி மாதம் தூங்குறான், குடிக்கிறான். ஆடி என்ன இவ்வளவு பெரிய அது விஷயம், எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்க 10 ரூபா பொங்கல் வாங்கி தின்னுட்டு முடிச்சுட்டு ஆடி மாசம் திருவிழா கொண்டாடி வச்சு நிறைய தின்னு அதுக்காக கேளுங்க சாமி, அதுக்காக வகுத்து கொடுத்தா. ஆமாம், அதுக்கு தானே வகுத்து கொடுத்தான். மாதம் மாதம் போய் இப்போ பொங்க வச்சு கூழ் ஊற்றிட்டு வாங்கன்னு சொன்னான் ஆடி மாதத்தில். அதில் தின்னுட்டு போயிருக்கா. அதேமாரி முருக பிறப்பு தான் சுத்த தேகம். ஐயா சொல்றாரு, ஆதாரம் சிற்பிடம் சுரண்டம் ரெண்டும் திரவ நிலை இருக்குது. அது 6 நிலையை கொண்டு வந்து குரு மத்தியில் வந்துன்னா செவ்வேலாக மாறும். அதான் சுத்த தேகம் சொல்றது. செவ்வேலாக மாறும்போது நான் முருக பெருமானார் யாரு இன்னும் ஒன்னா நீ கலந்துட்டா நீயே முருக பெருமா மாறி பிறக்கணும். நீ தான் அவன். இத மாறி பிறக்கும் வழியறியே ஐயா சொல்லுவாரு. நம்ம எப்படா இந்த மனுஷ தேகம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம மாத்தி பிறக்கணும். இப்ப தாய் வயிற்றுல இருந்து வந்துட்டோம், அப்பா அம்மாவை வந்து சேர்ந்தா நம்ம பிறந்து வந்துட்டோம் இல்லையா. இப்ப அதை வச்சு நம்ம இப்ப மாத்தி பிறக்கணும். அதுதான் மரணம் இல்லாத கொண்டு போவோம். இப்ப இதுக்கு மரணம் உண்டு, செத்து போயிடுவ. நீ என்ன வரலாறு எங்க தெரிஞ்சு பேசுறாலும் செத்து போடுவ. இத மாத்தி பிறக்க உனக்கு தெரியுமா? ஐயா தெளிவா சொல்றாரு, நல்லா படிங்க. வரலாறு ஒரே டப்பெல்லாம் விற்கிது, எல்லாம் வாங்கி படிங்க. ஒரே டப்பெல்லாம் தெளிவா கொடுக்கிறாரு. மாற்றி பிறக்கும் வழியறியே. எப்படி திரவ நிலை இருக்கிறதுல ஆவி நிலையை கொண்டு வந்து குருமத்தில் வந்து ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா உன் உடம்பு செவ்வேலாக மாறும். அப்பதான் செவ்வேலாக மாறினா முருக பிறப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தேகம் எதுக்கும் பிடிப்படாது. அதுதான் உலகத்தை சுற்றி வர்றது. அதான் கதையில் சுற்றி வர்றதை காட்டுறாங்க. மயில் உட்காந்து முருகன் உலகத்தை சுற்றி வர்றது. அதை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ புரியுமே சொல்லுவோம். அதனால தெரிஞ்சுது செவிகளை கேட்கணுங்க. அதுக்கே பெரும்பாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முயற்சி எடுக்கிறதே கிடையாது. புரியுதா? இது வந்து சொல்றது யாரு? ஆதிசங்கரர் கந்த புராணத்துல முருகன் பிறப்பு வர இடத்துல அவர் குறிப்பிடுறார். முருகன் பிறப்பு வர இடத்துல எப்படி அது முருக பிறப்பு உருவாகிற விஷயத்த குறிப்பிடாரு. நீங்க அவரை அந்த இடத்த போய் படிச்சு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆதிசங்கரர் உரை கந்த உரை எழுதுற ஆதிசங்கர் எத்தனாம் நூற்றாண்டு முன்னாடி? 2ஆம் நூற்றாண்டு. அப்பயே ஆதிசங்கருக்கு முருகன் பிறப்பு 7ஆம் நூற்றாண்டு. ஏதோ ஒன்று பழசுதான். என்ன
பார்த்து தெரிஞ்சு அந்த முருகன் பிறப்பு எப்படி வரும் புரியுதா? எவ்வளோ ஒரு புத்திசா அந்த முருகன் பிறப்புக்கு முன்னாடி நடராஜன் சொல்லுவார் சுத்த தேவம், பிரணதேவம், ஞான தேவம், ஒளி தேவம், 4 சொல்லுவார். அதை தாண்டி ஒன்று இருக்கு. அது இது 15 ஆண்டுல இந்த உடம்பு மறையும். அதை தாண்டினா எப்பயுமே அழியாம இருக்கிற இறைவனோட உடம்பு இருக்கு. அதை தாண்டி போகும். அதான் ஒளி தேவம். இப்போ வள்ளலார் சாமி போன தேவம். முருகங்கிறத தேடாதீங்க. முருகன் யாருன்னு கண்டுபிடிக்க தேடாதீங்க. எங்க பிறப்பு தோன்றணும், எப்படி மாறி பிறக்கணும், அதை சொல்ல வந்த கதை அது. அது ஆண்டாரு, போனாரு, வந்தாரு, சூரபத்மனை அழித்தாரு, அதெல்லாம் திருச்செந்தூர் கிடையாது. அந்த சூரங்கிறது நீதான். முன்ன அகங்காரம் இல்லையா, அதெல்லாம் கொல்லணும். சரியா? அதெல்லாம் செத்து வச்சு நீ படிவா வந்துச்சுன்னா உன்னுக்குள்ள எவ்வளோ இருக்கு? மதம், ஆச்சரியம், கோபம் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும். யாரு கொல்லுவா? யாரும் கொல்ல மாட்டாங்க. சொன்னதுக்கு எதுக்கோ எடுத்துக்கிறாங்க. அவெல்லாம் உங்களுக்கு கதையா சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு அப்புறம் மயில வச்சாங்க, சேவலை வச்சாங்க? அதெல்லாம் ஏன் வச்சாங்க? அதெல்லாம் ஏன் வச்சாங்க? சேவலை என்ன பண்ணும்? சேவல் என்ன பண்ணும்? கொத்தி கொத்தி நிற்கும். கூவுறது என்னது? சப்தம். சப்தங்கிறது என்ன? பேச்சு. அதுக்கு கொடுத்தான். மயில் 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 தெரியலையா? மயில் என்ன கலரு? மயில் கலரு. மயில் மனம். மனங்கிறது மூச்சு காத்துதான். 2 அந்த மனம் அடங்குடா பாம்பு வளரும். பாம்பு எதுக்கு? மூச்சு. ரெண்டாவது அந்த மயில் கொடுத்தது மனம்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அது 2 அர்த்தம் உண்டு. சரியா? ரெண்டாவது ஏன் கண்ணன் நீல கலரா இருக்கிறாங்கன்னு புரியுதா? கண்ணன் கண்ணுக்கு ஒரு அர்த்தம் வரும். நிறைய பேர் இப்படி சொல்றாங்க. நான் சொன்னா அது புதுமையா இருக்கு, அது எப்படி அது லிங்க் வரலையான்னு நினைப்பாங்க. ஆனா கண்ணு தான் உலகத்தை சுத்தும். சரிதா? அதே மாதிரி கண்ணன்ங்கிறது கண்ணு தான். அது அந்த வார்த்தையில கண்ணன் கண் அப்படின்னு எடுத்து அது நீலக்கலர். எங்க இருக்க எப்பவுமே ஒரு நீலக்கலர் இருக்கு. புரியுதா? கண் கண் இதான் சொல்றேன். கடல் தண்ணி என்ன உப்பு கறிக்குது இல்லையா? தண்ணி மேல எல்லாத்துக்கும் இவன் தாங்கிற எல்லாத்தையும் இவன் தான் பாக்குறான். கண்ணுதான் பாக்குது. இவன் தான் எல்லாத்துக்கும். இப்ப கண்ணா எடுத்துலாம்ல, நீ போடல, இது எல்லாத்துக்கும் இதுதான். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், ஞானம் வேணும். டக்குன்னு புரியறாலும் ஏன்னா நம்ம அவ்வளோ அக்கிரமம் பண்றோம், அவ்வளோ அட்டுழியம் பண்றோம், அவ்வளோ பொய் பேசுறோம், அவ்வளோ மறைக்கிறோம். எவ்வளோ மறைக்கிறோமோ வச்சுக்கிட்டே இல்லைங்கிறோம். எவ்வளோ ஊழல் பண்ணிட்டு, எவ்வளோ வெளித்தரவில்லை, உண்மை இல்லாமல் இருக்கும். எப்படி நம்ம அவன் நான் நீ ஏற்றுக்கு வருவேன்? எப்படி அதை மாறுறதுக்கு உனக்கு எண்ணம் வரும்? உடம்பு ஃபுல்லாக போய் எது எடுத்தாலும் போய் எப்படி நீ நான் தான் அவன் சொல்ல உனக்கு மனம் வருமா? ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் எல்லாம் உருவாக்குறேன், நான் தான் எல்லாம் கொடுக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் ஆக்குறேங்கிற ஒரு சொல்ற உங்களுக்கு எப்படி வரும்? பவர் நிறையா வந்துச்சுன்னா வரும். பவர் அதுதான் வரமாட்டேங்குதே. பவர் எப்போ உனக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா தானே உன்கிட்ட பவரே வரும். நீ 10 ரூபாய்க்கு கோடி ரூபாய் இழக்கிற. 10 ரூபாயை வச்சுக்கிட்டு நீ இல்லைங்கிற. வர வேண்ட கோடி ரூபாய தெரியல எங்க இருக்கிறா.
ஆத்ம பிரகாசம் எங்க இருக்கு? இடையம் எங்க இருக்கிறான்? எல்லாம் உடம்புக்குள்ள. அப்போ நம்ம இவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல. அது தெரியாம தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். அது தெரிஞ்சுதான் நான் தங்க மூட்டை மேல நம்ம உட்கார்ந்துருக்கோம். தங்க மூட்டை அது எடுத்துக்க முடியும், தெரியல. உள்ளே இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. இத போய் சொல்லுங்க. இத சொல்றதுதான் வராங்க ஞானிகள். தன்னை அறிடா, தன்னை அறிந்தவன் தாண்டா வீரன். தன்னை அறிய தெரியாதவன், அது திருமூல அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அது மறந்து போயிடுச்சு வரையா, எனக்கு மறந்து போயிடுச்சு. சொல்லுவார்ல, தன்னை அறிவே தனக்கு ஒரு கேடுன்னு ஏதோ சொல்லுவார். தெரியல, படிக்கலையா? எனக்கு நானும் படித்தேன், மறந்துட்டேன். தன்னை அறியலைன்னா அவுட்டுதான். தன்னை அறிஞ்சிட்டா நீ பொது. தன்னை அறிஞ்சிட்டா நீ பொதுவாக. அப்போ விவேகானந்தரை பற்றி பேசுகிறோம், வள்ளலாரை பற்றி பேசுகிறோம், திருஞான தர்மத்தை பற்றி பேசுகிறோம், பட்டினத்தாரை பற்றி பேசுகிறோம், திருவள்ளுவரை பேசுகிறோம், அவையாரை பேசுகிறோம். இவங்களாம் யாரு? தன்னை அறிந்தவர். தன்னை அறிந்தவர்கள். இறைவன் யாருன்னு அறிந்தாங்க? இறைவனாகவே மாறினவங்க. இவங்க தான் வாழ்ந்தவங்க. இவங்க இப்போ மற்றவங்க இப்ப அருட்பெருஞ்சோதிக்கு சினிமா எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதியில ஒரு கதையை ஒரு கற்பனைக்கு கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்களாம் சொல்ல முடியாது. இப்போ மகாபாரதம் ஒரு கதையில ஒரு கற்பனை பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தாங்க, அப்படி கிடையாது. எடுத்துக்க கூடாதுங்கிறான். அப்போ தத்துவங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு புரிதலுக்கு கொடுக்குறாங்க. ஞானக்கலை கொடுக்குறாங்க, சிங்க முகத்தை கொடுக்குறாங்க, ஏது கொடுக்கல தத்துவங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உடனே தெரிஞ்சாதான் இதுக்கு ஏன் அதுக்கேன்னு அறிவை சிந்திச்சு வச்சுக்கலாமா?